அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி காரணமாக, சனி பெயர்ச்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல் நடைபெற இருக்கிறது, பணப்புதையலை கண்டு ஆட்டம் போடுவதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது, இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 5 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. அவர் 5ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று 23/10/2023 முதல் பஞ்சமஸ்தானத்தில் முழு ஆட்சி பலத்துடன் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். அதற்கு பிறகு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த இரு அமைப்புகளுமே சனி பகவானின் அமைப்பு காரணமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. எனவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பண புதையலை கண்டு ஆட்டம் போடக்கூடிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. திட்டமிட்டக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி பெற்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவான். ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கெடுப்பதாக இருந்தாலும் சரி, தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியவர் தான் சனி பகவான். அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கும் போது அதீத நன்மை கிடைக்குங்க, 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல. ஆனால் அதே சமயம் ஜென்ம ராசியிலோ 7.5 சனியாகவோ, அர்த்தாஷ்டக சனியாகவோ, அஷ்டம சனியாகவோ அமர்ந்திருக்கும் போது சில சிரமங்கள் இருக்கும். ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் எதுவுமே இல்லை. சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மை தரக்கூடிய 6ஆம் இடத்திற்கு மாறி சஞ்சரிக்க போகிறார். பஞ்சமஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிறைந்த ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனி பகவான் நீண்ட காலமாக மனிதருடைய வாழ்வில் பல மாற்றத்தை ஏற்படுத்துவார். அதிலும் குறிப்பாக ஒரு புதையல் கிடைக்க போகிறது. அந்த புதையலுக்காக ஒருவர் தோண்டுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். சில மாதங்கள், சில வருடங்கள் கூட கடந்ததற்கு பிறகுதான் அவர் நினைத்த அந்த புதையலானது கிடைக்கிறது. அதுபோன்றுதான் சனி பகவான் நீண்ட நாட்களாக அமர்ந்து சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான சிரமங்கள் ஏற்படும். அதே சமயம் நீண்ட நாட்களுக்கு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது டிசம்பருக்கு பிறகு அவர் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் அமர்வதால் பண புதையல் என்று சொல்லக்கூடிய பண வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள்ல கிடைக்க இருக்கிறது. கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவான். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. சனியின் பார்வையில் புதன், சுக்கிரன், ராகு, கேது போன்றவை நட்பு கிரகங்களாகவும், ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. பகை கிரகமாக சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் பகை கிரகமாகவும், குரு சமகிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். இதில் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சமகிரகமாக பார்க்கப்படக்கூடிய சனி பகவான் அவருடைய பார்வையில் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் கோல்சார விதியின் அடிப்படையில் சனி நிறைந்த நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே இனி வரக்கூடிய காலங்கள் நீண்ட நாட்களுக்கு நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக உருவாகிறது. இந்த தருணத்தில் சனி திசை நடந்தாலும் புக்தியானது புதன் புக்தி, சுக்கிர புக்தி, குரு புக்தியாக இருக்கும் போது அதீத நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது. ஆனால் சூரியன், சந்திரன், செவ்வாய் புக்திகள் இருந்தால் சில சிரமங்கள் ஏற்படும். சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஆனால் இந்த தருணத்தில் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் மிக வலுவாக அமரக்கூடிய தருணத்தில் எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். மேலும் சனி பகவானுடைய பார்வையானது மிக வலுவாக 3, 8, 11 ஆகிய இடங்கள்ல கிடைக்கிறதுங்க. சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் கிடைப்பதால் பல்வேறு விதமான காரியங்களை எளிதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது. சனி பகவானுடைய தொழில் ஜீவன பார்வை அஷ்டமஸ்தானத்தில் விழுகிறது. எனவே அஷ்டம பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சப்தம பார்வை லாபஸ்தானத்தில் கிடைக்கிறது. எண்ணிய காரியங்கள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய சப்தம பார்வையானது லாபஸ்தானத்தில் கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த விதமான காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் மிக பெரிய அளவில் காரிய வெற்றி பெற்று பணவரவு அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகி இருக்கிறது என்பதை தெளிவாக
தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் இந்த சனி பெயர்ச்சியில் நல்ல பல பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வதற்கு முன்னாலும் சரி, அமர்ந்ததற்கு பிறகும் சரி, வக்ர நிவர்த்தியால் நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைக்குங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுவதால் இந்த தருணத்தில் பல பிரச்சனைகள், குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய கடன் தொல்லை, ஆரோக்கிய தொல்லை போன்ற அனைத்துமே விலகும். பகை உணர்ச்சி விலகும். மனதில் நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பழைய கடன்கள் அடைப்பதற்கு நல்ல பல வழியும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். கடந்த சில வருடங்களாகவே அனுபவித்து வரக்கூடிய பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி பகவானின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன் கிடைக்கக்கூடிய ராசியாக கன்னி பார்க்கப்படுகிறது. எனவேதான் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நடைபெறும். திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட எந்த விதமான திட்டமிடக்கூடிய காரியங்களில் தொய்வு ஏற்படாது. மேலும் காதல் திருமணம் செய்தல் உட்பட பல்வேறு விஷயங்களில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்குங்க. நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய உத்தியோக ரீதியான பல நிகழ்வுகள் நடைபெற போகின்றன. எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய தனியினமாக அமைகிறது என்பதை சனி பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. சனி பகவான் மிக அனுகூலமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகுதுங்க. பல்வேறு விதமான காரிய தடைகள் உள்ளிட்ட அனைத்து விதமான தடைகளையும் தவிர்த்தறிந்து நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் நீங்கள் நினைத்ததை விட சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பல்வேறு தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து காணப்படும். புதிய ஆர்டர்கள் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறதுங்க. கலைத்துறை, அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் சனி பகவான் மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கும் போது அவரது நட்பு கிரகமான சுக்கிரனின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த துறையிலும் நல்ல வளர்ச்சி கிடைக்க போகிறது. அமோகமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். கலைத்துறையிலும் சரி, அரசியல் துறையிலும் சரி, மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதீத முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான தடைகள், தாமதங்கள் அனைத்துமே விலக்கப்பட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயத்துறையின் கிரக நிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் மிகுந்த நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் புதிய நிலம் வாங்குதல் உட்பட பல்வேறு விதமான சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்பும் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த சஞ்சார அமைப்பு உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. திருமணம் உள்ளிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு விதமான இனிமையான செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கும் அலுவலக சூழ்நிலை சுமூகமாக மாறுகிறது. மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. என்றால் ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும்.